ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஏ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். விதை எடுத்ததுலேருந்து சரி விதைக்கிறது வரலும் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விதையை வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து எங்கள் கழனியில் போட்டிருந்தாங்க பீர்க்கங்காய். அதை என்ன பண்ணோன்னா, எடுத்து ஒரு மூலையில் கட்டி வச்சிடணும். எங்கள் அத்தை வீட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. அதை போய் கேட்டு ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து சரி போடலாம் அப்படின்னு இருந்தேன். இதை பார்த்தீங்களா, இது வழியாக தான் தட்டி எடுத்துட்டேன். இந்த எடுத்த விதை தான் இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா காஞ்சி இதை ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த விதையை வந்து இப்போ நம்ம நடப்போகிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார். இந்த நாரை வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம தட்டி எடுத்துட்டு இந்த நார் உள்ளே தெரியுது பார்த்தீங்களா, இந்த நாட்டு மருந்து கடைலாம் கூட விற்பாங்க. இந்த நார் நிறைய பேர் வாங்குவாங்க. நம்ம வந்து வீட்டிலையே நமக்கு இது கிடைக்கிறதுனால இதையே பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் நார் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த நாரை கூட பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எப்படி பீர்க்கங்காவை வந்து நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த விதையை வந்து எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி மண்கலவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மண் இருக்குது இதில். அதுக்கப்புறம் உரமும் இருக்குது 50%. பாதி மண், பாதி வந்து இயற்கை சாணி உரம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வீட்லேயே நம்ம காய்கறி கழிவுகள்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கழிவுகளும் கூட சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதையை வந்து கரெக்டாக நடணும். நம்ம எப்படின்னா பந்தல் போடணும்ல, ஏன்னா இது கொடி மாதிரி வரும், அதனால் பந்தல் போடணும். அதனால் இந்த ஓரங்கள்லேருந்து மட்டும் நம்ம நட போகிறோம். கரெக்டாக 1 இன்ச்சுக்கு கரெக்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி விரல் இருக்குங்க, விரலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி கை மட்டும் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதுலேயே கரெக்டாக 2 விதை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஓட்டை போட்டு இப்படி விரல் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே 2 விதை போட போகிறோம். நம்ம 2 விதையை போட்டு மண்ணை போட்டு மூடிடணும். அதே மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு 2 விதையை போட்டு மண்ணை போட்டு மூடிடணும். இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே என்ன பண்ணுங்கன்னா 2 விதையாக போட்டு மூடிடுங்க. இந்த செடி எப்படி வளருது அப்படின்னு சொல்கிறத நான் வந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.